டெய்லியும் ஒரே வகையான ஊறுகாவை செஞ்சு போர் அடிச்சிருச்சா உங்களுக்கு? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெசிபியை, அதுவும் வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இதில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. லெமன் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை நல்லெண்ணெய் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக இதில் சேர்த்திட்டு, இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயத்தூள் இதில் நம்ம சேர்த்திட்டு, இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எலுமிச்சைப்பழ ஊறுகாய் ரெடி. பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை நல்லெண்ணெய் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தை இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக பூண்டை இல்லை நம்ம சேர்த்திட்டு, இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயத்தூளில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி. நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை நல்லெண்ணெயில் சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தூள் இல்லை சேர்த்திட்டு, இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் இல்லை சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தய தூளியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் சேர்த்திட்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு, இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சை சிறிதளவு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு, இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு, இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயத்தூளையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி.
பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெயில் சேர்த்திட்டு இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக வெந்தயத்தூளில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளியில் சேர்த்திட்டு இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயத்தூளியில் சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறையில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்லே வச்சு. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 6 நாளைக்கு 6 விதவிதமான இன்ஸ்டன்ட் ஊறுகாவை நம்ம ரெடி பண்ணி வச்சா அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்க சுட சுட சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க. நீங்க தயிர் சாப்பாடுக்கு, சாம்பார், ரசம் எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். டக்குன்னு உங்க வீட்டுல கெஸ்ட் வந்தாங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்துல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த லெமன் ஊறுகாவை நீங்க வெறும் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். அதுவும் நீங்க தயிர் சாப்பாடுக்கு, சாம்பார், ரசம் எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். அதுவும் இதை நீங்க சட்டுன்னு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மெத்துல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த பூண்டு ஊறுகாவை நீங்க சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அப்படி இருக்குங்க. அதுவும் நீங்க இதை தயிர் சாப்பாடுக்கு, ரச சாப்பாடுக்கு, சாம்பார் எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். அதுவும் உங்க வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஊறுகாவை செஞ்சு கொடுத்து பாருங்க, சட்டுன்னு செஞ்செல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்துல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காவை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி ஊறுகாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. எந்த சாப்பாடுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்க வெறும் சாப்பாடுக்கே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன மெத்துல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வெறும் சாப்பாடுக்கே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க. நீங்க தயிர் சாப்பாடுக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். அதுவும் உங்க வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு இந்த ஊறுகாவை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நான் சொன்ன மெத்துல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க இந்த ஊறுகாவை நீங்க வெறும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இருக்குங்க. நீங்க சாம்பார் சாதம், ரச சாதம் எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்துல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான பிக்கில் உங்கள் இடம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஊறுகாய் ரெசிபியில் எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாத்தையும் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.